நீ ஆட்டுக்குட்டி எதிர்பார்க்கிற, ஆனா ஆட்டுக்குட்டியானவரே உங்களுக்கு தான். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு தேவைகள் சந்திக்கப்படலை என்று நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார், உன் தேவைகள் ஒருவேளை சந்திக்கப்படாமல் இம்மட்டும் இருக்கலாம், அதை சந்திக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. நமக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நான் சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன என்று அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், இம்மட்டும் நீ ஒருவேளை ஆட்டுக்குட்டியை பெறாதவனாய் இருக்கலாம், ஆனால் நீ என் சுதந்திரமா இருக்கிறபடியால், நான் உன் சுதந்திரமா இருக்கிறபடியால் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வரங்கள் வல்லமைகள் ஏராளமாய் உனக்கு கொடுக்க போகிறேன். மேலான அதிகாரத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிற எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். மேலான பரலோக ஐஸ்வர்யத்தினால் உன்னை நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்குதானா? எஸ், இதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மேன்மையான காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. இந்த இடத்துல